ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை 10/2/2025 அன்று காந்திகிராம ஊழியரகத்தில் நடைபெற்ற பெர்மாகல்ச்சர் குறித்த பயிற்சி பட்டறையில் பிஎஸ்சி அக்ரி 4ஆம் ஆண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு வெளிநாடு மற்றும் இந்திய பிரதிநிதிகளுக்கு பெர்மாகல்ச்சர் குறித்த செயல் விளக்கத்தை செய்து காட்டினர். நமது பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு மையமும் மாலிகூல்ஸ் பயோலாப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த நிகழ்வில் மாலிகூல்ஸ் பயோலாப்ஸ் நிறுவனத்தின் டாக்டர் ஸ்ரீராஜ் கோபி, வேலைவாய்ப்பு மையத்தின் இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அனிதா ஃபயஸ், துணை இயக்குனர் முனைவர் எம் அருணாச்சலம், ஆராய்ச்சி வளர்ச்சி மைய இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் முனைவர் எஸ் மீனாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் எத்தியோப்பியாவில் உள்ள அவாசா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஆர் கருணாகரன் அவர்கள் கூட்டுறவின் வழி சிறந்த உலகத்தை உருவாக்குதல் என்னும் பொருளில் சிறப்புரையாற்றினர். தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியும் தென்மண்டல உன்னத் பாரத் அபியான் மையமும் இணைந்து கிராமப்புற வாழ்வாதாரம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு குறித்த பயிற்சியை வழங்கின. இந்நிகழ்வில் யுபிஏ ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ரவிச்சந்திரன், தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் எஸ் ரூபா மற்றும் கிராமப்புற பெண்கள் பங்கேற்றனர். காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறையும் காந்திகிராம ஊழியரகமும் இணைந்து காந்திகிராம ஊழியரகத்தில் நிலையான வேளாண்மை பயிற்சி மையத்தின் திறப்பு விழாவினை நடத்தின. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் எஸ் சரவணன் மையத்தை திறந்து வைத்து உரையாற்றினார். பத்மபூஷன் ஸ்ரீமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் நிகழ்விற்கு தலைமை வகித்தார். காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் மணி வரவேற்றார். கொச்சி களமச்சேரி NITTTR விரிவாக்க மையம் 24/2/2025 முதல் 28/2/2025 வரை உயர்கல்வி நிறுவனங்களுக்கான கல்வி தலைமை என்னும் பொருளில் நிகழ்வினை நடத்துகின்றது. விருப்பமுள்ள பேராசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். 9/2/2025 அன்று சென்னை IITயில் NPTEL நடத்திய விழாவில் நமது பல்கலைக்கழக பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் ஸ்ரீ பாலரஞ்சித் மற்றும் தாமரை கண்ணன் ஆகியோர் மாணவ நட்சத்திரங்களாக தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.